இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஆரணி தொகுதியின் சிட்டிங் எம்பியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் உள்ளார். இவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகன், பாமக தலைவர் அன்புமணியின் மைத்துனர். இந்த முறையும் சீட் கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் தொகுதியான ஆரணியை திமுக தன் வசம் எடுத்துக்கொண்டது. ஆரணி திமுக வேட்பாளராக தரணிவேந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளார். விஷ்ணு பிரசாத்துக்கு சீட் கிடைக்காததற்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளே காரணம் என தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சிலர் ஆரணி தொகுதியில் விஷ்ணு பிரசாத்துக்கு சீட் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். அதில் கிருஷ்ணசாமியும் அவரது மகன் விஷ்ணு பிரசாத்தும் 1967 முதல் தொடர்ந்து 13 முறை மாறி மாறி ஆரணி, செய்யாறு, வந்தவாசி சட்டசபை, லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர். கூட்டணி என்றால் வெற்றி பெறுவதும், தனித்து நின்றால் டெபாசிட் இழப்பதும் வாடிக்கையாக உள்ளது. மீண்டும் விஷ்ணு பிரசாத்துக்கு சீட் வழங்கினால் வன்னியர் சமுதாயத்தின் ஆதரவை காங்கிரஸ் கட்சி இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கடிதத்தில் கூறியிருந்தனர். இதனால் ஆரணி தொகுதியை மீண்டும் கேட்டு பெறுவதற்கு காங்கிரஸ் தலைமை தயக்கம் காட்டியது. இதற்கிடையில் விஷ்ணு பிரசாத்துக்கு மீண்டும் சீட் வழங்கினால் தோல்வியடைவார் என அமைச்சர் மஸ்தான், வேலு திமுக தலைமையை எச்சரித்தனர். இதனால் அன்புமணியின் மைத்துனரான விஷ்ணு பிரசாத்துக்கு ஆரணி தொகுதியை தர மறுத்து அதிரடி காட்டியுள்ளது அறிவாலயம்.